நிறைய பேர் நினைக்கிறோம் ஆதியாகமம் 11க்கும் 12க்கும் சம்மந்தமே இல்லன்னு. ஆனா சம்மந்தம் இருக்கு. என்னன்னா, ஆதியாகமம் 11 வந்து மனிதர்கள் கடவுள் தங்கள் மத்தியில வந்து வாசம் பண்ண எடுக்கிற முயற்சி. 12 வந்து தேவன் மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் பண்ண வேண்டும் எடுக்கிற முயற்சி. God's counter initiative to bring back the presence of God. கடவுள் வந்து மனிதர்கள் மத்தியிலே வந்து வாசம் செய்ய எடுக்கிற ஒரு முயற்சி. என்ன பண்றாரு? தேவன் ஆபிரகாமோடு ஒரு உடன்படிக்கை செய்றாரு. இந்த அவர் என்ன பண்றாரு? உடன்படிக்கையில ஒரு முக்கியமான வசனம் என்னன்னா, பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். என்னது? பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். இந்த வார்த்தை ரொம்ப கவனிங்க. பூமியில் உள்ள வம்சங்கள் எல்லாம் உனக்குள் ஆசீர்வதிக்கப்படும். உடன்படிக்கைனா நம்ம என்ன நினைக்கிறோம் அப்டின்னா, உடன்படிக்கைனா அது வெறும் ஆசீர்வாதம் அப்டின்னு நினைக்கிறோம். ஆனா, இதுவரைக்கும் என்ன நடக்குது? தேவனுடைய பிரசனம் இல்ல. அதுதான் ஒரு முக்கியமான காரியம். லேவியராகமத்தில வாசிக்கும்போது, உங்கள் நடுவில் என் வாசஸ்தலத்தை ஸ்தாபிப்பேன். என் ஆத்துமா உங்களை அரோசிப்பதில்லை. நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். இதுதான் உடன்படிக்கையின் வார்த்தைகள். என்னது? நான் உங்கள் நடுவிலே உலாவி உங்கள் தேவனாய் இருப்பேன். நீங்கள் என் ஜனமாய் இருப்பீர்கள். அப்போ ஆபிரகாமினுடைய சந்ததி, ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இதுதான் ஆதியாகமம் முழுசும். அதுக்கப்புறம் யாத்திராகமம். யாத்திராகமத்தில கடவுள் மோசேயை கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மீட்பை தருகிறார். யாத்திராகமத்தில ஒரு பெரிய முக்கியமான காரியம் 10 கற்பனை கிடையாது. ஏன்னா 10 கற்பனை ஒரு அதிகாரத்தில பாதி தான் இருக்கு. யாத்திராகமம் பாதி என்ன இருக்கு அப்டின்னா, ஆசரிப்பு கூடாரத்த எப்படி கட்டுறது? அத பற்றி தான் இருக்கு. ஏன் ஆசரிப்பு கூடாரத்த கட்டுறத பத்தி இருக்கு? ஏன்னா மறுபடியும் மனிதர்கள் மத்தியிலே தேவன் வாசம் செய்ய போறார். என்னது? கடவுள் வந்து மனுஷங்க மத்தியில வாசம் செய்ய போறார். வாவ்! ஆதாம் ஏவாளோடு வாசம் செஞ்ச தேவன், இதுவரைக்கும் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்யல. இப்போ ஆசரிப்பு கூடாரத்துல வந்து வாசம் செய்ய போறார். யோசிச்சு பாருங்க, அந்த ஆசரிப்பு கூடாரத்தலாம் கட்டி முடிச்சுட்டு மோசே ஒரு வேள சொல்லியிருப்பாரு. அவன் தலைவர்கள் கிட்டலாம் என்ன சொல்லியிருப்பாரு? நாளைக்கு என்ன நடக்க போகுது தெரியுமா? இதுவரைக்கும் தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில இல்ல. நாளைக்கு தேவனுடைய பிரசன்னம் மனுஷர்கள் மத்தியில வந்து வாசம் செய்ய போது. கடவுள் மனுஷங்க கூட வாசம் செய்ய போறார். அப்படின்னு சொல்லியிருப்பாரு. யாத்திராகமம் 40வது அதிகாரம் இப்படிதான் முடியுது. என்ன எப்படி முடியுது? அப்பொழுது ஒரு மேகம் ஆசரிப்பு கூடாரத்தை மூடினது. கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பிற்று. மேகம் அதன் மேல் தங்கி கர்த்தருடைய மகிமை வாசஸ்தலத்தை நிரப்பினதினால் மோசே ஆசரிப்பு கூடாரத்துக்குள் பிரவேசிக்க கூடாமல் இருந்தது. அவர்கள் எல்லாருடைய கண்களுக்கு பிரத்யட்சமாக பகலில் கர்த்தருடைய மேகமும் இரவில் அக்கினியும் வாசஸ்தலத்தின் மேல் தங்கினது. கண்கள்லாம் பார்த்துச்சாம். பிரத்யட்சமா இருந்துச்சாம். அது கர்த்தருடைய மேகம் பகல்ல, இரவில் அக்கினி வாசஸ்தலத்தின் மேல் தங்கியிருந்தது. அவங்க பிரத்யட்சமா பார்த்தாங்களாம். லேவியராகமம் 1 இப்படித்தான் ஆரம்பிக்குது. எப்படி ஆரம்பிக்குது? கர்த்தர் ஆசரிப்பு கூடாரத்திலிருந்து மோசேயை கூப்பிட்டு, என்னது? கடவுள் இப்ப எங்க இருக்கிறாரு? ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரா? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? வாவ்! என்னது? கடவுள் மனுஷர்கள் மத்தியில வாசம் செய்றாரா? அதத்தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். ஷக்கினாய் மகிமை அப்படின்னா என்னன்னா, the visible manifested presence of God dwelling among humanity. காணக்கூடிய தேவனுடைய மகிமையை தான் ஷக்கினாய் மகிமைன்னு சொல்றோம். பிரத்யட்சமா இருந்தது. கடவுள் மோசேயின் கூடாரத்துல, ஆசரிப்பு கூடாரத்துல இருக்கிறாரு. அதுக்கப்புறம் அவர் எங்க இருக்கிறார் அப்படின்னா, சாலமோன் கட்டின தேவாலயத்துல இருக்கிறார். இந்த இடத்துல மறுபடியும் மேகமானது கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. கர்த்தருடைய மகிமை கர்த்தருடைய ஆலயத்தை நிரப்பிற்று. சாலமோன் சொல்றாரு, கர்த்தரின் நாமத்திற்கு ஆலயத்தை கட்டினேன்னு சொல்றாரு. தனக்கு பேர் உண்டாக கிடையாது. அவர் இப்படி ஜெபிக்கிறாரு. என்ன சொல்றாரு? இஸ்ரவேலுக்கு இளைப்பாறுதலை அருளின தேவனுக்கு ஸ்தோத்திரம். இளைப்பாறுதல் அப்படின்னா என்னன்னா, தூக்கம் கிடையாது. நாப்ஸ் கிடையாது. இளைப்பாறுதல் அப்படின்னா ஒழுங்கு, ஸ்டெபிலிட்டி, செக்யூரிட்டி.
கடவுள் என்ன பண்றாரு? இளைப்பாறுதல் தரார். அமெரிக்கை தரார். ஷலோமை தரார். என்ன சொல்றாரு? அவர் நம்முடைய பிதாக்களோடு இருந்தது போல நம்மோடும் இருந்து, நாம் அவருடைய வழிகளிலெல்லாம் நடக்கிறதற்கு, நம்மோடு இருந்து பிரசன்னம், வழியில் நடக்கிறதற்கு, உறவு, பிரசனம், உறவு, ஆலயத்தை பிரதிஷ்டை பண்ணணும். இது வந்து கோவில பற்றி அப்படின்னு காண்பிக்கிறதற்கு இத ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஆலயத்தில தேவனுடைய மகிமை இருக்கு. தேவன் வந்து என்ன பண்றாரு? அங்க தான் வாசம் செய்கிறார். தேவனுடைய பிரசனம்.